ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல சாஃப்டாக சூப்பரான ஒரு அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி ஏதாவது ஸ்வீட் சாப்பிட தோணும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க. அவல் பார்த்திங்கன்னா லேசான அவல் எடுக்காதீங்க, நல்லா கெட்டியான அவலாக எடுத்துக்கோங்க. அதுதான் கேசரிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அவலை அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அவல் நிறம் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டு மொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேசரி பார்த்திங்கன்னா ரவையில் செஞ்ச கேசரியாட்டம் அந்த பக்குவம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் நீங்கள் கசக்கி பார்க்கும்போது நல்ல பவுடர் ஆகும். இப்போ இந்த அவலை ஒரு ஈரமில்லாத ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு 2 கப் தண்ணி. இது கூட கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காது. அவல் சீக்கிரமாக வெந்து வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம தண்ணியில் சேர்த்த உடனே வெந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அவல் எடுத்தோம், அதுக்கு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அளவான இனிப்பாக போதும்னா நீங்கள் 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை அந்த அவலோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு அடுப்பில் சின்ன கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பும் காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கோங்க. நெய் பொதுவாக அல்வா கேசரிக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆயிருச்சு. இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கட்டியாகாது. அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியான ஒரு அவல் கேசரி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.